அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய செல்லும் பொழுது இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல எந்த முருகருடைய கோயில் இருக்கோ அங்க போய் நீங்க வழிபாடு செய்யலையும் இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சும் நீங்க வழிபாடு செய்யலாம். அந்த தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நம்மளோட ஒவ்வொரு வீடியோ பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டு வரோம். அதுவும் இது சுலபமான வழிபாடுங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. நீங்க எந்த விஷயத்த இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க மனதார வேண்டீங்களோ அது 100% உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா நம்ம உறுதியா நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம அந்த கடவுளை முழு மனதார நம்ம ஏத்துக்கிட்டு அந்த வழிபாட நம்ம மன நிறைவோட செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம நினைத்த விஷயங்கள் நடத்தி கொடுப்பாங்க. நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நம்மளுடைய முருகப்பெருமானும் அந்த திருச்செந்தூர் முருகரும் எப்பொழுதுமே நம்மளுக்கு உறுதுணையா இருந்து நம்மளுடைய வேண்டுதலை உடனே நடத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப உடனே நம்ம இன்னைக்கு வேண்டுறோம் நாளைக்கு நடத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு கூட ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது குறைந்தது ஒரு 6 நாள், 1 வாரம், இல்ல 5 நாள் இத நம்பிக்கையோட இத நீங்க வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல் 1 வாரம் இல்ல 5 நாளுக்குள்ள அது நடந்தே தீரும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம செய்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த முருகப்பெருமான் உறுதுணையா இருப்பாரு. அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதலை வேண்டுவோம், வேண்டிக்கிட்டு இருக்கல வேற நினப்பு வந்துருச்சுன்னா அந்த வேண்டுதலை அப்படியே விட்டுட்டு யாரோ கூப்பிட்டாங்க அதோட அப்படியே போயிருவோம். அந்த திரும்ப கடவுள்கிட்ட எந்த வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றதே நம்ம மறந்துருவோம். அதனால நீங்க உங்களுடைய வேண்டுதல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு சீக்கிரமா இவ்வளோ நாளுக்குள்ள நடக்கணும் அப்படின்றதுல நீங்க உறுதியா ஒரு மனதார இருங்க. எல்லா விஷயத்தையும் வேண்டி கோயிலுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டு பூஜை அறையிலையும் சரி, பல விஷயங்களை வேண்டி உங்க மனசுலயே நீங்க பல குழப்பங்களோட இருக்காதீங்க. எப்பொழுதுமே நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னா ஒரே ஒரு வேண்டுதலை முழு மூச்சா இது எனக்கு நடத்தியே கொடு முருகா, உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது, அதனால நீந்தான் எனக்கு, நான் ஒவ்வொரு நாளும் உன்னையே வழிபாடு பண்றேன், என் வீட்லயும் உன்னை இந்த ஒரு விஷயத்துக்காக வழிபாடு பண்றேன், இதை நீ எவ்வளவு சீக்கிரம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணுமோ நீ நிறைவேற்றி கொடுப்பா, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு நீங்க இப்ப இந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் இருக்கும், பூஜா ஸ்டோர்லயும் விற்பாங்க. அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 5-6 இது வாங்கிட்டு வீட்டுல வச்சுக்கோங்க. வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க அதை முதல்ல வாங்கிட்டு வந்தோம். நீங்க ஒரு முறை ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அந்த வாங்கிட்டு வந்ததுல 5-6ல 5 இல்லைன்னா 6 வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. அதுல ஒரு கொட்டைப்பாக்கை எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா மஞ்சள் தண்ணியில கழுவிடுங்க. அதை கழுவிட்டு உங்க பூஜை அறையில நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அப்பயுமே நீங்க அந்த கொட்டைப்பாக்க உங்க உள்ளங்கையில வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். அதே போல இப்ப நீங்க ஒரு சில பக்தர்கள் திருச்செந்தூர்ல போய் நீங்க வழிபாடு செய்வீங்க. அப்ப நீங்க என்னன்னா இந்த கொட்டைப்பாக்கை எடுத்துட்டு போய் அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க இப்படி கும்பிட்டு கையில கும்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்க உள்ள வச்சுட்டு நீங்க முருகர்கிட்ட எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும், இவ்வளவு நல்லா எனக்கு நடக்கணும் அப்படின்னு முழு மனதார இந்த கொட்டைப்பாக்க கையில வச்சு வேண்டிட்டு நீங்க எடுத்துட்டு உங்க பூஜை அறையிலையும் வச்சு திரும்பவும் நீங்க அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் பொழுது என்ன பண்றீங்கன்னா இப்ப உங்க வீட்டு பூஜை அறையில இருந்து இந்த வழிபாடை செஞ்சுட்டு அங்க வச்சிடுறீங்க. அடுத்த முறை பயன்படுத்தும் போது அதை மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு திரும்பவும் பயன்படுத்தலாம். இல்ல நாங்க தொடர்ந்து 2-3 நாள் 1 வாரம் 2 வாரம் பயன்படுத்திட்டோம், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்படாத இடத்துல உங்க வீட்டுக்கு வெளியில இல்ல வேற எங்கேயாவது சேர்த்து வைக்கலாம். இல்லைன்னா கால்படாத இடத்துல இதை நீங்க போட்டுடலாம். அதே போல நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையோட செய்யணும். ஏன்னா இப்ப நான் ஏன் இப்ப திருச்செந்தூர் போனா கொடிமரத்துக்கிட்ட வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ தொகுப்பை பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா அந்த கொடிமரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கொடிமரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கேட்ல பாத்தீங்கன்னா பூட்டு நம்ம ஏற்கனவே பூட்டு வேண்டுதல் நீங்க வச்சீங்கன்னா
நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த குட்டி கேட்ல பார்த்தீங்கன்னா பூட்டு மாட்டியிருப்பாங்க ஒரு சில பக்தர். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலையும் அங்க வச்சிருப்பாங்க. அதே போல நீங்க உங்களுடைய வேண்டுதலை நினைத்து கொடிமரத்துக்கிட்ட இருந்து அங்க உள்ளங்கையில கொட்டைப்பாக்கு வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, அது இல்ல எனக்கு நிறைவேறுற வரைக்கும் நான் அந்த கொட்டைப்பாக்க எடுக்கல. முருகர் பாதத்திலே இருக்கட்டும். இது திருச்செந்தூருக்கு போயி நான் வேண்டி எடுத்துட்டு வந்தது. அதனால முருகருடைய பாதத்துல இல்ல திருவுருவ படத்துல எங்க வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும் அப்படின்னாலும் அத நீங்க அங்கேயே வச்சுக்கலாம். வேற கொட்டைப்பாக்க எடுத்து மஞ்சள்ல கழுவிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எந்த ஒரு வழிபாடையும் நீங்க 100% உறுதியா நம்பிக்கையா இத முருகப்பெருமான் எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு நீங்க நம்பிக்கையோட இந்த ஒரு கொட்டைப்பாக்க கையில வச்சு நீங்க ஒவ்வொரு முறையும் வேண்டுங்க. இப்போ ஒரு மந்திரம் நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யல கூட நீங்க இது உள்ளங்கையில வச்சுக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ தொகுப்புல இந்த 12 ராசிக்காரர் பக்தர்களுமே வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம் வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அதுல நீங்க எந்த ராசிக்காரர் பக்தரா இருக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை எடுத்து நீங்க உச்சரிக்கும் போது கூட இந்த கொட்டைப்பாக்க கையில வச்சு நீங்க உச்சரிச்சு உங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யலாம். இப்ப இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு நாளைக்கு அதே கொட்டைப்பாக்க நீங்க பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணில கழுவிக்கோங்க. இதே போல உங்களுடைய வேண்டுதல நீங்க கையில கொட்டைப்பாக்க வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா 100% அடிச்சு சொல்றேங்க. கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா, நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும். ஏன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து நான் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தேன். எனக்கு வந்து 10 நாள்ல நிறைவேறிட்டு, 1 வாரத்துல நிறைவேறிட்டு, 1 மாசத்துல நிறைவேறிட்டு அப்படின்னு இந்த முறையில வழிபாடு பண்ண பக்தர்கள் சொன்னாங்க. அதே போல நீங்களும் ரொம்ப சுலபமானது தாங்க. உங்க வீட்டு பூஜை அறையில இல்லைன்னா பக்கத்துல முருகருடைய சன்னதி இருந்தாலும் அங்கேயும் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதையே நீங்க வீட்டிலேயே வழிபாடு பண்ண வச்சுக்கலாம். மறந்துடாதீங்க. இந்த கொட்டைப்பாக்க வச்சு நீங்க வழிபாடு செய்து பாருங்க. கண்டிப்பா நம்ம திருச்செந்தூர் முருகரும் நீங்க எங்க போய் வழிபாடு பண்றீங்களோ அந்த முருகப்பெருமானும் நீங்க நினைத்ததை 100% உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.